இங்க ஒரு குரங்கு அதோட மூச்சை இழுத்து பிடிக்குது. அடுத்த நிமிஷமே பார்த்தா அதோட உடம்ப பலூன் மாதிரி மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இருந்தவங்களாம் அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் போயிடுறாங்க. அங்கிருந்த ஒருத்த மட்டும் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு இது நல்லாவே தெரியும், அந்த குரங்கு அந்த மாதிரி மாறுச்சுன்னா அவன் நினைக்கிற விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு. அவன் என்ன நினைச்சிருப்பானா, வீடு முழுக்க தங்க காசுலாம் நிரம்பி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அந்த குரங்கு பலூன் மாதிரி மாறின அடுத்த செகண்டே அந்த நார்மலான நிலைமைக்கு வந்துருது. அப்படியே அந்த சைடு திரும்பி பார்த்தா ஸ்டெப்ல ஒரே ஒரு கோல்டு காயின் மட்டும் உருண்டு வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அதே மாதிரி நிறைய கோல்டு காயின் உருண்டு வர ஆரம்பிக்குது. வீடியே நிரம்ப ஆரம்பிச்சிருது. அதை பார்த்தவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதே நேரத்துல அங்க இருந்த சின்ன பசங்களாம் அந்த குரங்க தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அந்த கோல்டு காயின் நிறைய வந்து அவனோட வீடியே ஃபுல்லா முழுக ஆரம்பிச்சிருது. அவனும் அந்த கோல்டு காயின்குள்ள சிக்கிக்கிறான். அவனோட தலை மட்டும் தான் வெளியில தெரியுது. அது மட்டும் இல்லாம அவனோட வீட்டு ஜன்னல்லாம் உடைச்சுக்கிட்டு அந்த கோல்டு காயின் வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வீடு ஃபுல்லா கோல்டு காயினால் நிரம்பனால அவனோட வீடு அப்படியே விரிசல் விட ஆரம்பிக்குது. ஆனா என்ன பிரச்சனை, அந்த மந்திர குரங்கு நிறைவேற்ற விஷயம்லாம் சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் அது வேலை செய்யும். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷெல்லாம் மறைஞ்சு போயிடும். சாயந்திரம் ஆன உடனே அந்த சூரியன் மறைய ஆரம்பிக்குது. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கோல்டு காயினால வீடே ஃபுல்லா உடஞ்சு கீழே விழுகிற நிலைமைக்கு ஆயிருது. இன்னொரு பக்கம் அந்த குரங்கு தூக்கிட்டு போய் அதோட சொந்த வீடான பீச்லயே கொண்டு போய் விட்டுறாங்க. அதுக்கு அந்த குரங்கு, உங்களுக்கு ஏதாச்சும் விஷ் இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குது. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு, எனக்கெல்லாம் எதுவுமே வேணாம், நீ 100 வருஷம் அந்த மணலுக்குள்ளேயே ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுது. அதுக்கு அந்த குரங்கு நன்றி சொல்லிட்டு மணலுக்குள்ளேயே போயிருது.